வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். பாரதி 66 பார்த்து கொண்டிருக்கிறோம். மரணத்தை வெல்லும் வழி என்னும் தலைப்பில் அமைந்த கவிதை இன்று. பொன்னார்ந்த திருவடியை போற்றி இங்கு புகழுவேன் யானறியும் உண்மையெல்லாம், முன்னோர்கள் எவ்வுயிரும் கடவுளென்றார், முடிவாக அவ்வுரையை நான் மேற்கொண்டேன், அன்னோர்கள் உரைத்ததன்றிச் செய்கை இல்லை, அத்வைத நிலை கண்டால் மரணமுண்டோ, முன்னோர்கள் உரைத்த பல சித்தரெல்லாம் முடிந்திட்டார், மடிந்திட்டார், மண்ணாய் விட்டார். இந்த மகாகாளி பராசக்தியினுடைய அழகிய திவ்ய திருவடிகளை வணங்கி நான் இப்பொழுது இங்கே எனக்கு தெரிந்த உண்மைகளையெல்லாம் எடுத்துரைக்கப் போகின்றேன். இந்த தேசத்தில் இதற்கு முன் வாழ்ந்திருந்த ஞானிகள் அனைவரும் எல்லா ஜீவராசிகளும் கடவுள்தான் என்று சொன்னார்கள். அந்த வாசகத்தை நான் அப்படியே கெட்டியாக பிடித்து கொண்டேன். ஏனெனில் அத்வைத கொள்கை இருப்பது ஒன்றே ஒன்றுதான், இறைவன்தான் அனைத்து தோற்றங்களாகவும் சகல ஜீவராசிகளாகவும் வடிவெடுத்திருக்கிறான் என்கின்ற அந்த புனிதமான அத்வைத நிலையை உணர்ந்துவிட்டால் ஒரு மனிதருக்கு மரணம் வருமா என்ன? நம்முடைய பெரியவர்கள் போற்றி சொன்ன அநேக சித்தர் பெருமக்கள் மரணத்தை தழுவிவிட்டார்கள், மண்ணோடு மண்ணாகி விட்டார்கள். அப்படின்னாலே என்ன அர்த்தம்? அவங்கெல்லாம் இறந்துட்டாங்க, ஆனால் நான் என்ற கேள்வி அங்கே தொக்கி நிற்கிறது. விடை காண்பதற்கு கொஞ்சம் பொறுத்திருப்போம். நன்றி. வாழ்க வளமுடன்.